வணக்கம். இதான் பெயில் ஆர்டர். இந்த பெயில் ஆர்டரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீதிபதி ஐயா அவர்களே வந்து ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்க. நார்மலாகவே வந்து 10 வருடங்களுக்கு குறைவான தண்டனை உள்ள எந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர் சிறையில் இருந்தாலும் அவருக்கு எதிரான அந்த ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வந்து 60 நாட்களுக்குள்ள காவல்துறை கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவர் பெயிலில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்தை மேற்கோள் காட்டி அதனை குறிப்பிட்டு இந்த நவீன்குமார் என்பவர் 67 நாட்களாக சிறையில் இருக்கிறார். ஆகவே அவரை பிணையில் விட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, சட்ட நிலை ஏற்படுகிறது என்பதை குறிப்பிட்டு விளக்கமாக எழுதி அந்த ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க ஐயா. இப்போ இந்த கொஷின் ஆஃப் லாவே வந்து இப்போ இந்த 67 நாள் ஆயிடுச்சு, சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் வந்து பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இன்னும் பல கோடிகள் வர வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த மனுக்கள்லாம் வந்து அது இந்த இந்த இடத்துல பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது வழக்கு மன்றத்தில். ஸோ வந்து இது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம சமாளித்து தாண்டி சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து மேற்கொண்டு நடத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. இது வந்து ஒரு ட்ராபேக் தான் நமக்கு. ஆனால் வந்து இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 60 நாட்குள்ளே ஏன் 60 நாளுக்குள்ளே வந்து காவல்துறை சார்ஜ் ஷீட் போடலை, என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்றது, இல்லை என்ன நடந்தது அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம், காவல்துறைக்கு தான் வெளிச்சம். அது யதார்த்த உலகம் அப்படி தான் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம சண்டை போட வேண்டியது இருக்குது. ஒரு வழக்கிலையுமே இப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். குற்றவாளிகள் இதையெல்லாம் வைத்து தப்பித்து விடலாம் சட்டத்திலிருந்து என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் இதையும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பின்னாடி. அதெல்லாம் வந்து பின்னாடி வரும். வந்து இது ஏதோ அவங்களுக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். அது நவீன்குமாருக்கும் வந்து 60 நாட்களாக 67 நாட்களாக சிறையில் இருக்கிறார். அவர் வந்து வெளில வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். இதையே வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள், வழக்கு மன்றத்தில் வந்து போராடி கொண்டிருக்க நபர்கள் யாருமே வந்து மனசோர்வு அடைய வேண்டிய தேவை இல்லை. இது ஒரு டெம்பரரி செட்பேக். இது ஒரு சட்ட நிலை. இந்த நிலையை வந்து உடச்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு நல்லாவே இருக்குது. இந்த வேலையே வந்து அவங்க ரொம்ப டக்குன்னு மூவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து டிஃபால்ட் பெயில்ன்றதுனால நமக்கான அந்த விண்டோவே ரொம்ப அவசரமாக சண்டை போட வேண்டிய நிலை ஏற்பட்டது கோர்ட்டில். அதுவும் அவசரமாக நம்ம வந்து போய் தாக்கல் பண்ணி போய் ஃபைட் பண்ண நிலை ஏற்பட்டது. அதுலேயுமே வந்து இந்த ஒரு கேள்விக்கான விடையை மட்டும்தான் இதில் பேச முடியும். மற்றது இந்த 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 கோரிக்கை மனுவில் வந்து இதை நம்ம பேச முடியாது, இந்த நிபந்தனை மனுவில் வந்து நம்ம பேச முடியாதுன்ற ஒரு நிலையும் கோர்ட்டில் வந்து ஏற்பட்டது. அதனால் இன்னும் A2 இருக்கார், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நம்ம ஒரு லாங் வார், இந்த நம்ம அக்யூஸ்டோட இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டம் நடக்க இருக்குது. அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு, இன்னும் அதையும் தாண்டி சில நாட்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நடக்கும். சில வருஷங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. மனசோர்வு இல்லாமல் இதை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்து ஃபைட் பண்ண வந்து உவந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் சரியான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். இது ஏதோ வந்து அக்யூஸ்ட் 1 ஆன நவீனே வந்து முழுக்க தப்பிச்சே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கிடையாது. இது வந்து டெய்லியும் காலையில் கோர்ட்டில் கையெழுத்து போடணும், கோர்ட்டில் சொல்லியிருக்க நிபந்தனைகள்லாம் வந்து மிஸ் ஆகாமல் பண்ணணும் அப்படிலாம் நிறைய இருக்குது. இது வந்து அவங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலும் இமீடியட்டாக வந்து சிறைக்கு அனுப்பப்படுவார் அப்படின்ற மாதிரி அது ஒரு நிலை தான். அதனால் வந்து இதுலேயுமே நிறைய சட்ட நிலைகள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து போராட்டங்கள் நிறைய இருக்குது. பணம் போட்டு ஏமாந்த நபர்கள், பாதிப்படைந்த நபர்கள், சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நண்பர்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் பல வருடங்களாக சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கடந்து தான் வழக்குகளை நாம் நடத்தி வேண்டிய நிலை இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம், வலுவாக போராடுவோம். கொஞ்சம் மனசோர்வை வந்து விடாமல் நல்ல தெம்போடு வாங்க, ஃபைட் பண்ணுவோம். வி ஹாவ் டு ஃபைட். நம்மள்ட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதான். வந்து நம்ம அப்படி இப்படின்னு எதையாவது நினச்சிட்டு விட்டுட்டு போக முடியாது. உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கும் அவசரப்படுபவர்களுக்கும் கோர்ட்டில் என்றைக்குமே வந்து ஒரு சரியான இது கிடைக்காது. நம்ம வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணி நின்று லீகலாக ஃபைட் பண்ணக்கூடிய மென்டல் டெம்பர்னஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. நிறைய இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 சம்பவத்தில் ஈடுபடும் போது ஒரு என்ன சொல்கிறது, நீங்களாம் ஆர்மி பீப்புள் நிறைய இருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு ஃபைட்டில் ஈடுபடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10 குத்து விடும்போது 2 குத்து மிஸ் ஆகும், நமக்கு 2 அடி விழும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நம்ம மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னா அது எங்கேயுமே எதுலேயுமே கிடையாது, இல்லைங்களா? ஸோ வந்து வி ஹாவ் டு ஃபைட் பேக், வி ஹாவ் டு ஃபைட். நமக்கு நியாயம் நம்மிடம் இருக்கிறது. ஏமாந்துருக்கீங்க. இந்த பணத்தை மீட்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது, சட்ட வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்.
அதனால் வந்து ஒரு நாளும் ஜெயிக்கிறது வந்து வெற்றி கிடையாது. இறுதி வெற்றி அப்படின்றது தான் எப்போவுமே முக்கியம். அதனால் வந்து இறுதி வெற்றியை நோக்கி மிகவும் உற்சாகமாக ஓட வேண்டிய நேரம். இப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும், லீகல் ஃபைட்டு. அதனால் வந்து அவசியம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. இனிமேல் தான் நம்ம இன்னும் வேகமாக ஓடணும், கவனமாக ஓடணும். எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எதிரிகள் வந்து ரொம்ப எங்கெங்கெல்லாம் வந்து கவனமாக இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து 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 நம்ம டபுள் மடங்கு இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் வந்து தொடர்ந்து சட்ட போராட்டத்தை செய்வோம். தொடர்ந்து வந்து நியாயத்துக்காக போராடுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி.